ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 12th இருக்கட்டும், ஜேஇஆ இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், இந்த எக்ஸாமினேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பவரோட ஃபார்முலா யூஸ் பண்ணி பவரை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அது எப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, a toaster operating at 240 voltage அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அதாவது V equal to 240. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா has a resistance of 120 ohms, அதாவது ரெசிஸ்டன்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா 120. அந்த பவர் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு பவரோட ஃபார்முலா என்னன்னு தெரியும். பவர் ஈக்குவல் டு வால்டேஜ் இன்ட்டு கரண்ட். ஓகேங்களா? இப்போ நம்மகிட்ட வால்டேஜோட வேல்யூ இருக்கு, ஆனால் ஐயோட வேல்யூ, கரண்டோட வேல்யூ இல்லை. அது இருந்தால் தான் நம்மளால பவர் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல ஐங்கிற இடத்துல நம்ம ஓம்ஸ் லா அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஓம்ஸ் லா நமக்கு என்னன்னு தெரியும், V is equal to IRன்னு தெரியும். ஸோ இப்போ ஐங்கிற இடத்துல V divided by R அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம V divided by R அப்படின்னு கொடுத்துவோம். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா V ஸ்கொயர் டிவைட் பை ஆர்னு அவுட்புட்டாக கிடைக்கும். இது அந்த ஃபைனல் ஃபார்ம்ல. இதில் வந்து நம்மளுக்கு இருக்கிற வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 240 ஸ்கொயரா, இப்போ 240 இன்ட்டு 240 டிவைட் பை ரெசிஸ்டர் வந்து 120. ஸோ 120 இது பண்ணோம்னா 2ஆல் டிவைட் பண்ணிடலாம். அப்படிங்கிறப்ப 240 இன்ட்டு 2 என்ன வரும்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 480 வாட். அதாவது பவர் யூனிட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ், அதாவது டபிள்யூன்னு சொல்லுவோம். பவர் யூனிட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ். அதான் இந்த ஆன்சர் எங்கே இருக்கு, சி ஆப்ஷன் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர், 480 வாட்ஸ். ப்ளஸ் நம்ம பார்த்தீங்கன்னா 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ்ல கேட்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஜேஇல கேட்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அது மட்டும் இல்லாமல் நீட்ல கேட்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பற்றி நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ அப்டேட் பண்ணிட்டு வரோம். கண்டிப்பாக நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயாக எஜுகேஷனல் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது 12th முடிச்சதுக்கப்புறம் எந்த டிபார்ட்மெண்ட் நல்லா பீக்கில் போகும், நம்ம ஃபியூச்சர்ல எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணால் நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கும், எந்த காலேஜில் படிச்சாலும் பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும், அந்த மாதிரியான கைடன்ஸும் நம்ம ஃப்ரீயாகவே எஜுகேஷனல் கைடன்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ உங்களுக்கு எஜுகேஷனல் சம்பந்தமான டவுட் இருந்தாலும் சரி, எஜுகேஷனல் கைடன்ஸ் ஓரியன்ட் டவுட் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.